அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் அரஃபா நாளில் நம்ம கேட்கக்கூடிய துஆவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரஃபா நாளில் கேட்கக்கூடிய துஆவிற்கு எவ்வளவு சக்தி இருக்குது, அதை பற்றிய 2 சம்பவங்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதனுடைய முடிவில் ஒரு அழகான ஒரு குட்டி திக்ரையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சரியான நேரத்தில் சொன்னீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா, இனி நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை வேற லெவலில் இருக்கும். உங்களை அடிச்சுக்க யாராலும் முடியாது. அந்த அளவு மற்றவங்கெல்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இப்போ இந்த நாள் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ரொம்ப காலங்கள் பிரிந்து இருந்து ஒன்று சேர்ந்த ஒரு நாள். இந்த இடத்துல தான் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. மேலும் இந்த நாளில் தான் குர்ஆனுடைய கடைசி வஹி வந்த நாள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்லாத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன் அப்படின்ற வசனம் இறங்கப்பட்ட கடைசி நாள். இந்த நாளில் தான் ரசூல்லா தனது கடைசி உரையை நிகழ்த்தினாங்க. இறுதி உரை இந்த நாளில் தான் நிகழ்த்தப்பட்டது. அதுவும் அரஃபாவினுடைய நாளும் ஜுமாவுடைய நாளும் ஒன்று சேர்ந்த ஒரு நாளில் தான் அது நடந்தது. அல்ஹம்துலில்லா, நமக்கு அல்லாஹ் தஆலா பெரும் கொடையாக ரசூல்லா ஹஜ்ஜில் இருந்த அந்த ஒரு தினத்தை நமக்கு அப்படியே கொடுத்துருக்கிறான். நமக்கு இந்த வருடம் அரஃபாவினுடைய நாளும் ஜுமாவுடைய நாளும் ஒன்றாக வருது. எனவே இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். மேலும் இந்த நாளில் ரசூலுல்லா தன்னுடைய உரையை நிகழ்த்தி முடிக்கிறாங்க. அதில் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, ரசூலுல்லா நீங்கள் இந்த அமல் செய்யுங்க அந்த அமல் செய்யுங்கன்னு சொல்லலை. உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் இப்படி மாற்றுங்க, நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கவனிங்க, ஏழைகளின் மீது இரக்கம் காட்டுங்க, உங்களோட வாழ்க்கையை இப்படி மாற்றிக்கோங்க அப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி ஒரு உரையை நிகழ்த்தி முடிக்கிறாங்க. இறுதியாக சொல்கிறாங்க, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் என்ன துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கபூலாக்குவான். ஏன்னா எல்லா நபிமார்களுமே தங்களோட வாழ்க்கையில் முடியாத ஒரு சூழ்நிலையில் தனக்காக ஒரு துஆவை கேட்டுருவாங்க. அப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் போடும்போதும் அவங்க கேட்டாங்க. அதே மாதிரி தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுல மாட்டிகிட்டு இருக்கும் போதும் கூட அவங்க ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். அதே போல தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீண்ட காலம் நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, தன்னால் முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அல்லாஹ்விடத்தில் இந்த நோயை குணப்படுத்துகிறா அல்லான்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா குணப்படுத்துகிறான். இப்படித்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலையும் அவங்க ஒரு துஆவை கேட்குறாங்க. அதாவது அந்த கப்பல் சரியான இடத்துல போய் கரை இறங்கணும், பாதுகாப்பாக நாங்கள் இருக்கணுன்ற ஒரு துஆவை கேட்குறாங்க. அல்லாஹும் அந்த ஒரு துஆவை அவங்களுக்கு கபூலாக்குறான். இது போல எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரை எல்லா துஆவையும் அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் ரசூல்லா இந்த கடைசி உரையை நிகழ்த்தும் போது சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களும் தங்களுடைய துஆவை கேட்டு வாங்கிட்டாங்க, ஆனால் நான் வாங்கலை. ஏன்னா உங்கள் எல்லோருக்காகவும் என்னுடைய உம்மத்துக்களுக்காக நான் மறுமைக்கு அதை நான் பிற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, அவங்க முடியாத காலத்தில் வாழ்ந்தாலும் எவ்வளோ துன்பத்தில் வாழ்ந்தாலும் அந்த துஆவை அவங்க கேட்கல. தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போதும் கூட அவங்களுக்காக ரசூல்லா துஆவை கேட்கல. தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போதும் கூட கேட்கல. இன்னும் இது போல தாங்க முடியாத துயரத்தை எல்லாம் ரசூல்லா கடந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்போ கூட ரசூல்லா கேட்கல. யாருக்காக அந்த துஆவை பிற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, உம்மத்துக்களாகிய நமக்காக தான். அதனால தான் ரசூல்லா மேலே நம்ம அன்பையும் பாசத்தையும் வைக்கணும். அவங்க மேலே அதிக அளவு ஸலவாத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். மறுமை நாளில் ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்துக்களும் அவங்கவுங்க நபிமாரை கெஞ்சுவாங்களாம். ஆனால் ஒவ்வொரு நபிமாரும் திருப்பி விடுவாங்களாம் அவங்கவுங்களுடைய உம்மத்தினரை. இல்லை, எனக்கு அந்த சக்தி இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட துஆவை நான் ஏற்கனவே பிரயோகிச்சிட்டேன், எனக்கு அந்த சக்தி இல்லை, நீங்கள் எல்லாமே முகமது கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபியாக அனுப்பி வைப்பாங்களாம்.
அத்தனை நபிமார்களுடைய உம்மத்துக்களையுமே ரசூல்லா மட்டும்தான் நரகத்துல இருந்து வெளிக்கொண்டு வர போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரசூல்லா மேல நம்ம எல்லோருமே அதிகமான அன்பு வச்சிருக்கணும். அப்போதான் நமக்கு இம்மை மறுமை வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு உன்னதமான ஒரு நபி, உத்தம நபி, அன்பான நபி. இன்னும் ரசூல்லாவினுடைய உம்மத்துக்களாக நம்மளை பிறக்க வச்ச அல்லாஹ்விற்கே நம்ம நன்றி சொல்லணும். எனவே இந்த அரஃபாவினுடைய துஆ எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் இந்த சம்பவத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது ரசூல்லாவே இந்த நாளில் கேட்டால் கிடைக்கும், ஆனால் நான் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் துஆக்களில் சிறந்தது இந்த நாளில் கேட்கக்கூடிய துஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சம்பவத்தை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு துஆவை கபூலாக்கியிருக்கான் பாருங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜு செய்வதற்காக. அரஃபா தினத்தில் ஒரு துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க. அல்லாவே, எனக்கு 63 வயது ஆயிடுச்சு, நான் வயதானவனா ஆயிட்டேன், என்னுடைய தலைமுடியெல்லாம் நெரைச்சு போயிருச்சு, எனக்கு இந்த வாழ்க்கை போதுமானதாக இருக்குது, என்ன நீ கைப்பற்றிக்கொள், எனக்கு நல்ல மௌத்தை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எனக்கு அந்த மௌத்தில் ஷஹாதத் கலிமாவை கொடுத்துறியா அல்லான்னு கேட்குறாங்க. இன்னும் கேட்குறாங்க, அல்லாஹ்வே, உன்னுடைய ஹபீபான ரசூலினுடைய ஊரில் எனக்கு மௌத்தை கொடு, மக்காவில் எனக்கு ஒரு மௌத்தை கொடுன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு தன்னோட ஹஜ்ஜை முடிச்சுட்டு மக்காவுக்கு வந்துடுறாங்க. சில நாளுக்கு பிறகு ஒரு நாள் சுபுகு தொழுகையை தொழுக வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வழக்கமாக சுபுகை தொழுக வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தக்பீர் கட்டுறாங்க. தக்பீர் கட்டினது மட்டும்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட எதிரி ஒருவன் வந்து அந்த நேரத்தில் கத்தியால் குத்திடுறாங்க. அந்த குத்தப்பட்ட கத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா 40 நாட்கள் விஷத்தில் ஊற வச்ச ஒரு கத்தி. அவ்வளோதான். உமர் ரலியல்லாஹு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி சேவல் கொத்துவது போல ஒரு கனவை காங்குறாங்க. சேவல் கொத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அது அபாயகரமானது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அங்கே பின்னாடி தொழுதுட்டு இருந்த 15 பேரையுமே அந்த எதிரி மஜூசி அப்படின்னு அழைக்கக்கூடியவன் குத்திடுறான். ஏன்னா அந்த இருட்டுக்குள்ள யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கன்னு தெரியாம குத்திடுறான். மிச்சம் இருக்கக்கூடியவங்க அந்த தொழுகையை தொடர்ந்து தொழுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களில் ஒருத்தர் வந்து ஃபஜரை தொழுக வைக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் தொழுகிறாங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நினைவு வருது. நினைவு வந்த பின்ன கேட்குறாங்க, நான் சுபுகு தொழுது முடிச்சிட்டேனா அப்படின்னு. இல்லை, நீங்கள் தொழுகலை, தக்பீர் கட்டினதோட நீங்கள் மயங்கிட்டீங்க அப்படின்னு. அப்போது உடனே மறுபடியும் அவங்க தக்பீர் கட்டி அந்த நிலையிலேயே தன்னுடைய அந்த சுபுகு தொழுகையை முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சில வைத்தியங்களை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது சில மருந்துக்களை எல்லாம் வாய் வழியே கொடுக்கும்போது வயிறு வழியே அந்த குத்தப்பட்ட ஓட்டை வழியே வெளியே வருது. அப்போ சில சஹாபாக்கள் சொன்னாங்களாம், இல்லை உமரே, இது உங்களுடைய கடைசி நாள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டு, மகனே, நீங்கள் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டுட்டு வாங்க. அதாவது நபி அவங்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இடையில என்ன அடக்கம் செய்யறதுக்கு அவங்க அனுமதி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்கன்னு போய் சொல்லுங்க. அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய ஜனாசாவை அவங்க முன்னாடி எடுத்துட்டு போய் கேளுங்க, அவங்க அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த மகனும் போகிறாங்க. போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம், நபி உங்களுக்கு பக்கத்தில் எனக்காக அந்த இடத்த நான் வச்சுருந்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறனால நான் அந்த இடத்த விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துட்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதே இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அடக்கம் செய்யப்படுது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அரஃபா தினத்தில் அவங்க ஒரு துஆவை கேட்டாங்க. என்ன துஆ? நபி அவங்களுடைய ஊரில் எனக்கு ஒரு மௌத்த கொடியா அல்லான்னு கேட்டாங்க. அதே மாதிரி கடைசி நேரம் ஷஹாதத் கலிமா இருக்கணும்னு கேட்டாங்க. அதே போல் தொழுகையோடு தான் அவங்களுக்கு மௌத்து வந்தது.
ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டதை விட அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா, மக்காவில் மௌத்தாகணும்னு கேட்டாங்க. ஆனால் ரசூல்லாவுக்கு பக்கத்திலேயே அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்குறான். அப்படின்னா இது எவ்வளோ ஒரு பெரிய துவா பாருங்க. எனவேதான் அரஃபா தினத்தினுடைய துவா சாதாரணமான துவா கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அந்த நாளில் நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பற்றி எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுவும் அரஃபா தினத்தன்று அசருக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் உங்களுக்கு மறுக்கப்படாது. அந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கேளுங்க. நீங்கள் பெரும் செல்வந்தராக மாறணுமா, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இந்த வருஷத்தில் ஒரு திருமணம் நடக்கணுமா, இந்த வருஷத்தில் உங்களோட தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களோட ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையுமே கேட்கக்கூடிய ஒரு நாள், கேட்பதில் சிறந்த நாள். ஏன்னா இந்த வருடம் நமக்கு ஜுமாவும் அரஃபா தினமும் ஒன்று சேர்ந்து வருது. அதனால் ஜுமாவுடைய அசருக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவும் கபூலாகும். இன்னும் அரஃபா தினத்தன்று அசருக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவும் கபூலாகும். இரட்டிப்பு பலனை கொண்ட ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லாஹ். எனவே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க. இப்போது நமக்கு தேவையானதில் அல்லாஹ் தஆலா உடனே நமக்கு உதவி செய்யணும். ரொம்ப சின்ன திக்கராக இருக்கணும், ஆனால் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு திக்கராக இருக்கணும். அப்படின்னா அதற்கு இந்த திக்கரை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களோட ஆசைகள் அனைத்தையுமே கேளுங்க. அல்லாஹ் எதையுமே மறுக்க மாட்டான். அந்த திக்கர் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா ரஹ்மானு அகிஸ்னி. அல்லாஹ்வே உன்னிடமே கேட்கிறேன், கிருபையாளனே எனக்கு உதவி செய். அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கையை ஓஹோன்னு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் அரஃபா தினத்தில் இந்த திக்ரை பயன்படுத்தி உங்களோட துவாக்களை கேளுங்க. அரஃபா தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அன்றைய நாள் உங்களால் எந்த அமலும் செய்ய முடியாவிட்டாலும் துவாக்களுக்காக ஒதுக்குங்க. துவாக்களை அதிகமாக கேளுங்க. உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கணுமோ அனைத்தையுமே கேளுங்க. எப்படி நம்ம லைலத்துல் கதருடைய இரவில் நம்ம கேட்போமோ அதே போல தான் இந்த நாளில் நம்ம கேட்கணும். லைலத்துல் கதராவது நமக்கு எந்த நாளுங்கிறது தெரியாது, ஆனால் இந்த நாளில் துவா கேட்டால் கபூலாகும் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லப்பட்ட இந்த நாளில் நம்ம கேட்குறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் அரஃபா தினத்தன்று நாம் மற்றவர்களுக்காகவும் துவா செய்யணும். எனவே உங்கள் அனைவருடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னுடைய துவாக்களில் நான் உங்கள் அனைவரையுமே சேர்த்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த அரஃபா தினத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஒரு பரக்கத் வாய்ந்த நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றி அமைக்கட்டும். இன்னும் இந்த நாளில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தனை நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்குமே எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.